ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். மீண்டும் எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசியின் நல்வாழ்த்துக்கள். பெருமாள் உங்களுக்கு நல்ல ஆசியை வழங்குமாறு நானும் உங்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு இளைஞருக்கான பதிவு. வேலை வாய்ப்பு இல்லைன்னு எந்த இளைஞரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் 8 தான் படிச்சிருக்கேன், எப்படி வேலை கிடைக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. 8 முதல் டிகிரி வரை எல்லாருமே வேலை பார்க்கறதுக்கு உண்டான தகுதியானவங்க தான். படிக்கலைங்கிற கவலை உங்களை தாழ்வு மனப்பான்மையே வேண்டாம். அரசாங்கத்திலே 8ஆம் வகுப்புல இருந்தே வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பேப்பர்ல விளம்பரம் வந்தா தான் வேலை கிடைக்கும், வேலை பார்க்கணும், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா தான் பண்ண முடியும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினா தான் பண்ண முடியும்லாம் கிடையாது. நேரடி தேர்வுகள் நிறைய அதிகமாக நமது அரசாங்கத்திலே இருக்கு. நேரடி தேர்வு உதவியாளர் பதிவு இருக்கு, கோயில்ல இருக்கு, நகராட்சியில இருக்கு, வாட்டர் போர்டில் இருக்குது. நிறைய துறைகளில் நேரடி வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் வீடு செல்ஃபோன் வச்சுருந்தா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு போட்டு .com www.com போட்டிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. அதில் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் எப்போதுமே டேரெக்டாக மேனேஜர் சீட்டில் போய் உட்காரணும்னு நினைக்காதீங்க. பிஇ படித்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 20,000 தான் சம்பளம் வாங்குனாங்க. ஆனால் 8ஆம் வகுப்பு படித்தவங்களும் 20,000 சம்பளம். என்ன காரணம்னா இந்த மாதிரி டைரக்ட் இன்டர்வியூவில் போய் வேலை பார்த்து தான் வாங்குறாங்க. அதனால நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு இல்லை, பெரிய பதவிக்கு தான் போகணும். சிறிய பதவியில் உதவியாளராக நீங்க மேனேஜர் ஆகலாம். அதனால நீங்க எந்தவித கவலையும் படலாம். தன்னம்பிக்கை, வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் அப்படிங்கிற கொள்கையை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்க முயற்சி பண்ணா நீங்களும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த 20,000 ரூபாய் சம்பளம் போது ஸ்டார்டிங் வாங்குங்க, 5 லட்சம் 10 லட்சம் வாங்கக்கூடிய தகுதியை அடைவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு படித்த இளைஞர்களுக்கும் படித்த பெண்மணிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் குமரேசன். ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். மீண்டும் எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசியின் நல்வாழ்த்துக்கள். பெருமாள் உங்களுக்கு நல்ல ஆசியை வழங்குமாறு நானும் உங்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு இளைஞருக்கான பதிவு. வேலை வாய்ப்பு இல்லைன்னு எந்த இளைஞரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் 8 தான் படிச்சிருக்கேன், எப்படி வேலை கிடைக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. 8 முதல் டிகிரி வரை எல்லாருமே வேலை பார்க்கறதுக்கு உண்டான தகுதியானவங்க தான். படிக்கலைங்கிற கவலை உங்களை தாழ்வு மனப்பான்மையே வேண்டாம். அரசாங்கத்திலே 8ஆம் வகுப்புல இருந்தே வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பேப்பர்ல விளம்பரம் வந்தா தான் வேலை கிடைக்கும், வேலை பார்க்கணும், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா தான் பண்ண முடியும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினா தான் பண்ண முடியும்லாம் கிடையாது. நேரடி தேர்வுகள் நிறைய அதிகமாக நமது அரசாங்கத்திலே இருக்கு. நேரடி தேர்வு உதவியாளர் பதிவு இருக்கு, கோயில்ல இருக்கு, நகராட்சியில இருக்கு, வாட்டர் போர்டில் இருக்கு. நிறைய துறைகளில் நேரடி வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க வீடு செல்போன் வச்சுருந்தா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு போட்டு .com www.com போட்டிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. அதில் முயற்சி பண்ணுங்க. நீங்க எப்போதுமே டேரெக்டாக மேனேஜர் சீட்டில் போய் உட்காரணும்னு நினைக்காதீங்க. பிஇ படித்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 20,000 தான் சம்பளம் வாங்குனாங்க. ஆனால் 8ஆம் வகுப்பு படித்தவங்களும் 20,000 சம்பளம் வாங்க. என்ன காரணம்னா இந்த மாதிரி டைரக்ட் இன்டர்வியூவில் போய் வேலை பார்த்து தான் வாங்குறாங்க. அதனால நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு இல்லை, பெரிய பதவிக்கு தான் போகணும். சிறிய பதவியில் உதவியாளராக நீங்கள் மேனேஜர் ஆகலாம். அதனால் நீங்கள் எந்தவித கவலையும் படலாம். தன்னம்பிக்கை, வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் அப்படிங்கிற கொள்கையை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணா நீங்களும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த 20,000 ரூபாய் சம்பளம் போது ஸ்டார்டிங் வாங்குங்க, 5 லட்சம் 10 லட்சம் வாங்கக்கூடிய தகுதியை அடைவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு படித்த இளைஞர்களுக்கும் படித்த பெண்மணிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் குமரேசன்.